அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் 7ஆம் சக்தி நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அத்தியாயம் 1. குறிப்பு: அஷ்டமா சித்து வரிசையில் பிராகாமியம் என்னும் கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி ஒரு விந்தையான ஒன்றாகும். கூடுவிட்டு கூடு பாய்தல் என்றாலே பளிச்சென்று நம் ஞாபகத்திற்கு வரும் ஒரு நபர் விக்ரமாதித்தன் தான். விக்ரமாதித்தன் கதை ஒரு புனைக்கதை, அது உண்மை கிடையாது என்றும் கூறும் சிலரும் உண்டு. இல்லை, அவன் காடாறு மாதமும் நாடாறு மாதமும் ஆண்டது உண்மை, அவன் ஒரு அதிசய அரசன், அவனது சாகசங்கள் உண்மையானவை என்பாரும் உண்டு. எது எப்படியோ, விக்ரமாதித்தன் அஷ்டமா சித்துகளில் ஒன்றான பிராகாமியம் என்னும் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன் என்றே வைத்துக்கொண்டு அவனை பார்க்கும்போது அவன் நிறைய சிந்திக்க வைக்கிறான். இந்த விந்தையை ஒரு மந்திர சித்துவாக அவன் பெற்றானா, இல்லை பயிற்சியினால் அடைந்திருப்பானா என்றெல்லாம் கேள்விகள் எழும்புகின்றன. விக்ரமாதித்தன் கதையை முழுவதும் அறிந்தவர்கள் அவன் அதை அன்னை காளியை யாசித்தே பெற்றான் என்பர். இல்லை இல்லை, அதெல்லாம் இடைச்செருகல்கள், விக்ரமாதித்தன் அதை ஒரு பாடம் போலதான் கற்றிருக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து உண்டு. மொத்தத்தில் கூடு விட்டு கூடு பாயும் ஒரு சித்தி நமக்குள் பல சிந்தனைகளை தோற்றுவிப்பது மட்டும் நிச்சயம். இறந்த ஒரு உடலைத்தான் கூடு என்கிறோம். அது இயங்கிக் கொண்டிருந்தவரை அதில் உயிர் என்று ஒன்று இருந்தது. இதை ஆன்மா, பிராணன், ஜீவன் என்று பல பெயர்களில் விழித்தாலும் பொருள் ஒன்றுதான். இதுதான் உடலை அதனுள் இருந்தவரை ஆட்டி வைத்தது. இது விலகிய நிலையில் உடல் அப்படியே செயலற்று போய் விடுகிறது. உண்மையில் உயிர் பிரிந்து விட்டது என்பதனை ஊர்ஜிதம் செய்ய சுவாசம் அற்று போவதைத்தான் கணக்கில் கொள்கிறோம். சுவாசம் அற்ற உடனேயே வெப்பமும் விலகி மற்ற பஞ்சபூத கலவைகளான நீர், நிலமாகிய சதை, ஆகாயமாகிய மனம் என்னும் எல்லாமே செயலற்று போய் விடுகிறது, உருமாறவும் தொடங்கிவிடுகிறது. அப்படியென்றால் உடம்பை விட்டு பிரிந்த காற்றுதான் உயிராக இருந்ததா? இதுதான் இன்னொரு உடலில் நுழைந்து அந்த உடம்பின் இயக்கத்தை துரிதப்படுத்துகிறதா? கேள்விகள் எழுகின்றன. இனி கதைக்குள். ஜெட் ஏர்வேஸின் அந்த சிறிய விமானத்தில் இருந்து அவர்கள் 4 பேரும் உதித்தார்கள். இடம் மதுரை விமான நிலையம். நேரம் காலை 8:15. வெளியே வந்தவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது அவர்கள் தங்களுக்கென வைத்து கொண்டிருக்கும் பொதுவான பெயரான மிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் என்னும் பெயர் எழுதப்பட்ட வாடகை கார். உற்சாகமாக ஏறி அமர்ந்தார்கள். காரும் அவர்கள் முன் ஏற்பாட்டின்படி புக் செய்யப்பட்டிருந்த பசுமலை தாஜ் ஹோட்டல் நோக்கி ஓடத் தொடங்கியது. நால்வரில் டிரைவர் சீட்டுக்கு அருகில் அமர்ந்தபடி சிகரெட்டை பிடிக்க தொடங்கியிருக்கும் ஜெகதீஷ் ஒரு சுங்க இலாக்கா அதிகாரியின் மகன், செல்வாக்கான குடும்பத்து பிள்ளை. பின்வரிசையில் இடது கதவு ஓரம் அமர்ந்திருப்பவன் பிருத்திவி, பிரபல சினிமா நடிகை தீபிகாவின் தம்பி. தீபிகா தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1 கவர்ச்சி நடிகை. மார்புக்கு மட்டுமே 50 லட்சம் இன்சூரன்ஸ் செய்து வைத்திருப்பவள். அப்படியானால் சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்ல தேவையே இல்லை. அக்காவின் சம்பாத்தியத்தை நம்பி பிருத்திவி பீர் குடித்தே அழைத்து கொண்டிருந்தான். இப்பொழுது கூட அவன் கையில் ஒரு பீர் பாட்டில் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ரகுவீர். சினிமா ஹீரோ ஆக வேண்டும் என்கின்ற ஆசையில் உடம்பை பார்த்து பார்த்து வளர்த்து வைத்திருந்தவன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிப்போடு காமெராவுக்கும் சேர்ந்து படித்திருப்பவன். அதென்னவோ தெரியவில்லை, நடிக்க சான்ஸே வரவில்லை. காமெராவுக்கு தான் வேலை வந்திருக்கிறது. அவன் மடிமேல் ஒரு மினி மூவி கேமரா. வலது ஓரமாக வித்தியாசமான பீடி பிடித்தபடி அமர்ந்திருக்கும் கண்ணன் ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர். டெல்லியில் தரப்படும் விருதுகளுக்கென்றே சிந்திப்பவன். சின்னதாய் ஆட்டுதாடி வைத்து பின்னால் ஐயர் போல குடுமி வளர்த்திருப்பான். 4 பேரும் அதி தீவிர சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. ஏதோ 4 சண்டைக்காரர்கள் வேறு வழியில்லாமல் ஒன்றாக அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போல் இருந்தது. அது அந்த கால் டாக்ஸி டிரைவர் மாணிக்கத்தையே உறுத்திற்றோ என்னவோ. மெல்ல வாய் திறந்தான். சாருங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வரீங்களோ?
நால்வரில் ஒருவர் கூட அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. வெளியிலேயே பார்த்து கொண்டு வந்தார்கள். என்ன சார் கேட்கிறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே? சன்னமாக வருந்தினான். போனால் போகிறதென்று அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஜெகதீஷ் வாயை திறந்தான். ஏன்பா, ஏரோப்ளேனில் வந்தாலே மெட்ராஸில் இருந்து தான் வரணுமா? இல்லை சார், அந்த ஃப்ளைட்டு மெட்ராஸில் இருந்து வர ஃப்ளைட்டு தானே சார், அதான் அப்படி கேட்டேன். அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டே கேட்டிருக்க, அப்படித்தானே? என்ன சார் நீங்கள், மெட்ராஸாக இருந்தால் மெட்ராஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. கோர்ட்டில் மடக்கிற மாதிரி மடக்கிறீங்களே சார். ஆமாம், மெட்ராஸ்னு ஒரு ஊரே இல்லையே, நீ எதை வச்சுக்கிட்டு கேட்ட? டிரைவர் விக்கித்து போய் பார்த்தான். கார் அது பாட்டும் அதற்குண்டான வேகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன பார்க்குற? பார்க்காம என்னத்தை பண்ணுறது, விட்டா வடிவேலுவை கலாய்க்கிற பார்த்திபன் மாதிரி என்னை கலாய்ப்பீங்க போல இருக்குதே சார். என் கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. பார்த்திபன் வடிவேலுன்னு தேவையில்லாமல் பேசுகிற. ஆமாம், இவங்க யாரு? ஜெகதீஷ் சீரியஸாக கேட்ட கேள்வி அந்த டிரைவரை அப்படியே வாயை பிளக்க வைத்தது. சார் என்றான் பரிதாபமாக. என்ன சார், யார் அந்த பார்த்திபன் வடிவேலு? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? பார்த்திபன் வடிவேலுவை தெரியாதவங்க கூட உண்டா சார்? அவங்க யாரு? தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ஸில் மந்திரிங்களா? சார், ஊனா சார் சார்னு ஏன் ராகம் இழுக்கிற? காரை பார்த்து ஓட்டு. ஜெகதீஷ் ஒரு குறும்பு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். அவர்களும் பதிலுக்கு முகத்தில் குறும்பு புன்னகையை தேக்கியிருந்தனர். ஆனால் டிரைவர் மாணிக்கம் முகமோ சுட்ட கத்திரிக்காய் போல் வதங்கி போய் விட்டிருந்தது. சாதாரணமாக தன் காரில் வருபவர்களிடம் நைசியமாக பேசி நட்பை உருவாக்கி கொண்டு அப்படியே அவர்களுக்கு தேவையான மற்ற உதவிகளையும் செய்து தருவதுதான் அந்த டிரைவருக்கு வழக்கம். அதில் 50-100 கிடைக்கும். சமயங்களில் அவர்கள் மதுரையை சுற்றி பார்க்க விரும்பி டூரிசம் பிளேஸ் பற்றியெல்லாம் கேட்பார்கள். அவனே சொல்வதோடு அந்த காரிலேயே கூட்டி சென்றும் சுற்றியும் காட்டுவான். ஹோட்டலில் ஃபாரின் மது வகைகளை ஆர்டர் செய்தால் பில் பட்டை தீட்டி விடுவார்கள். எனவே வழியில் கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்பான். நல்ல கோவா சரக்கே இருக்கிறது என்று கூறி மதுரை காக்காத்தோப்பு பக்கம் தள்ளி கொண்டு போவான். அங்குதான் ஒடுக்கு சந்துகள் ஏராளம். அதில் ஒன்றில் ஒரு வீட்டில் நெப்போலியன் சரக்கிலிருந்து கலக்கமூட்டி வரை எல்லாமே சர்வ சல்லியாக கிடைக்கும். சிலருக்கு மஜாவுக்கு பெண்கள் தேவைப்படுவார்கள். அவர்கள் பற்றிய லிஸ்டும் அவனிடம் உண்டு. ஒரே ஒரு ஃபோன், ஜங் என்று ரதமாட்டம் வந்து நிற்பார்கள். அதையெல்லாம் உத்தேசம் செய்துதான் அவர்களிடம் பேச்சை ஆரம்பித்தான். ஆனால் அந்த 4 பேரும் சரியான அராத்து பார்ட்டிகள் போல அவனையே பிரட்டி பிரட்டி போட்டு கொண்டு இருப்பது எல்லாம் அவனுக்கு புதிய அனுபவம். நானே பெரிய திருநெல்வேலி, எனக்கே அல்வா தராங்களே என்று மனசுக்குள் ஒரு ஓரமாக மருகிக் கொண்டான். காரும் பசுமலைக்குள் நுழைந்து தாஜ் ஹோட்டல் அமைந்திருக்கும் அந்த குட்டி மலை மேல் ஏறத் தொடங்கியிருந்தது. என்னப்பா டிரைவர், ரொம்ப நேரமாச்சு, வாயே திறக்க மாட்டேங்கிற? என்ன பேச பிடிக்கலையா? பக்கத்தில் இருந்து திரும்பவும் ஆரம்பித்தான் பிருத்திவி. சார், என்னை விட்டுருங்க சார். நான் தொழிலுக்காக பேசினேன், நீங்களோ துவைச்சு எடுக்கிறீங்க. ஒத்து வராது சார், விட்டுருங்க. தொழிலுக்காகனா? வேணாம் சார். அப்புறம் நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று கேட்க, ஏட்டிக்கு போட்டியாக தான் எல்லாம் போகும். டிரைவர் மாணிக்கம் கஜா வாங்க தொடங்கிவிட்டது. அவன் சோர்வாக சொல்வதில் புரிந்தது. அது அவர்களுக்கும் புரிந்தது. அறைக்குள் லக்கேஜை வைத்துவிட்டு பணத்துக்காக கையை நீட்டிய போது ஒரு 500 ரூபாய் நோட்டை தந்தான் பிருத்திவி. சில்லறை இல்லையே சார். நாங்களும் மீதி சில்லறையை கேட்கலையே சார். பிருத்திவியின் பதிலில் டிரைவர் மாணிக்கத்திடம் ஒரு சின்னத்துக்கு முக்காடல். சார், டாக்ஸிக்கு 90 ரூபா தான் ஆச்சு. நான் 100 ரூபா வாங்குவேன். 400 ரூபா கூட தர்றீங்களே. எங்களுக்கு பிடிச்சிட்டா பணமெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆமாம், உன் பேர் என்ன? மாணிக்கம். இதே ஊரா? ஆமாம் சார், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். அப்போ மதுரையில் தெரியாத இடமில்லைன்னு சொல்லு. எங்கே போகணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. சொல்கிறோம். நாங்கள் ஒரு வாரம் இங்கே இருப்போம். ஒரு வாரமும் எங்கள் கூடவே இருக்கியா? என்ன சார் கேள்வி? என் தொழிலே அதுதானே. டூரிஸ்ட்டுங்க வந்தால் கூடவே இருந்து 4 இடத்த சுற்றி காட்டி அவங்களை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறது தான் என்னோட தொழிலே.
சரி, நான் சும்மா ஜாலியா பேசுனத வச்சு என்ன தப்பா எடுத்துக்காத. நீ சொன்ன பார்த்திபன், வடிவேலு எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படின்னா நீங்க சினிமாக்காரங்கய்யா. இப்ப கூட வித்தியாசமா ஒரு டாக்குமெண்ட்ரி 1/2 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு டாபிக்கல் சப்ஜெக்டும் பண்ணத்தான் மதுரைக்கு வந்திருக்கோம். பிருத்வி சொன்ன ஜோரில் தம்மை ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு அப்படியே அருகில் இருந்த ரவீந்தருக்கு கொடுத்தான். ரகுவீர் ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு ஜெகதீஷிடம் தர, ஜெகதீஷ் கண்ணனிடம் தர, ஒரு சிகரெட் 4 பேர் உதட்டை சந்தித்துவிட்டு திரும்பி வந்தது. பார்க்கவே வேடிக்கையாக இருந்தது. இதை ஆழமான நட்பு என்பதா இல்லை சிக்கனம் என்பதா புரியவில்லை. என்ன மாணிக்கம் பார்க்குற, ஒரு சிகரெட்டை 4 பேர் பிடிக்கிறோம்னா ஒரே சமயத்தில் 4 சிகரெட்டை பிடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு ஒரே சமயத்தில் 4 பேர் ஒரு சிகரெட்டை பிடிச்சு உடம்பையும் காப்பாற்றிக்கிட்டு நட்பையும் பலப்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? கண்ணன் சொன்ன விளக்கத்தில் ஒரு கவிதையே ஒளிந்திருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா சொன்னீங்க சார். எனக்கு உங்கள் பேச்சு செயல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. சரி சார், இப்போ நீங்கள்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட்ட பிறகு மதுரையில் எங்கே சார் போகணும்? மீனாட்சி அம்மன் கோவில், வண்டியூர் தெப்பக்குளம், நாயக்கர் மஹால், காந்தி மியூசியம், இது 4ம் டவுனுக்குள்ளார இருக்குது. 15 கிலோமீட்டர் அங்கிட்டு அழகர் கோவிலும் பழமுதிர்ச்சோலையும் இருக்குது. இங்கிட்டு திருப்பரங்குன்றம். இந்த ரூமில் இருந்துக்கிட்டே கூட எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் சார். மாணிக்கம் மலமளவென்று இடங்களை சொல்லி முடிக்க அவர்கள் 4வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு விட்டு பரபரவென்று கைகளை தேய்த்து விட்டு கொண்டு, ரகுவீர் மட்டும் தன் கேமராவை தேடி எடுத்து ஒரு பூனைக்குட்டி தடவி கொடுப்பதைப் போல தடவியபடி, இங்கெல்லாம் வேண்டாம் மாணிக்கம், பரபரப்பா நிறைய பிணங்கள் எரிகிற ஒரு சுடுகாட்டுக்கு போகணும் என்றான். பகீர் என்றது மாணிக்கத்திற்கு. அத்தியாயம் 2. குறிப்பு: இந்த உலகில் சில விசித்திரமான முயற்சிகளை பலர் பல சமயங்களில் செய்திருக்கிறார்கள். அதில் வானில் பறப்பது என்பது ஒன்று. ஒரு பறவையால் முடிவது மனிதனால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வியில் தோன்றியதுதான் பறத்தல். அதில் இன்று எவ்வளவோ முன்னேற்றங்கள். பறக்க விரும்பிய ஆசையால் தான் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான். இன்று அது நூற்றுக்கணக்கான பேரை சுமந்து கொண்டு சர்வசாதாரணமாக பறக்கிறது. தனி மனிதன் பறப்பதற்கும் கிளைடர் போன்ற காற்றின் உதவியால் பறக்கும் விமானங்கள் வந்துவிட்டன. இப்படி முடியாததெல்லாம் முயற்சி செய்வது மனித மனதிற்கும் தேவையாக இருக்கிறது. மனிதன் இப்படி எவ்வளவோ முயற்சிகளை செய்து தினம் தினம் புதிது புதிதாக பல விஷயங்களை கண்டறிந்து வருகிறான். ஆனாலும் அவன் அணு அளவுக்கு கூட வெற்றி பெற்றிராத சில விஷயங்களும் உலகில் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவு முயன்றும் உடலின் திசுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு முதுமை உருவாவதை தடை செய்ய முடியவில்லை. ஒரு தலைமுடி நரைப்பதை கூட தடுக்க முடியவில்லை. அதேபோல மரணத்தையும் வெல்வதற்கு அவனுக்கு வழி தெரியவில்லை. குளோனிங் என்கின்ற பெயரில் ஒரு மனிதனைப் போலவே அவனில் இருந்து அவனது திசுக்களை கொண்டு இன்னொரு மனிதனை உருவாக்க முடிந்திருக்கிறது. ஆனாலும் எது உயிர் என்பதன் ரகசியம் விளங்கவே இல்லை. எது உயிர்? உடம்பில் நிலவும் உஷ்ணமா? உள்ளே சென்றும் திரும்பும் காற்றா? இல்லை மொத்த உடலெங்கும் பரவி கிடக்கும் தண்ணீரா? அதுவும் இல்லாமல் இவைகளால் தான் உயிர் வாழ்கிறோம் என்று நினைக்கும் மனமா? எல்லாம் கலந்து நிற்கும் நிலமாகிய உடலா? எது எது எது? பஞ்சபூதங்களும் சம அளவில் ஒன்றுபட்டு நிற்கும்போது ஒருவித ஜீவசக்தி தோன்றும். அதுதான் உயிர். இதில் ஒன்று விடுபட்டாலும் மற்றவை செயலிழந்து அந்த ஜீவசக்தி மறைந்துவிடும். ஆக பஞ்சபூதங்களின் ஏதோ ஒருவித அளவிலான கலவையால் உருவாகும் ஜீவசக்திதான் உயிரா? கேள்விகள் கிளைக்கின்றன. விஞ்ஞானிகளும் சும்மா இல்லை. எவ்வளவோ பேரை ஆய்ந்து பார்த்து விட்டார்கள். குறிப்பாக இன்னும் சில மணிகளில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்களால் கூறுகின்றவர்களை தீவிரமாக கண்காணித்து அவர் உடலில் நிகழும் மாற்றங்களை ஆராய்ந்து உடம்பை விட்டு விலகுவது எது என்றெல்லாம் பார்த்து விட்டார்கள். அந்த வகையில் வெளியிலிருந்து உடம்புக்குள் நுழையும் மூச்சுக்காற்று நுழைய முடியாமல் போய்விட்ட நிலையில் உடல் முழுக்க மெல்ல உஷ்ணமும் அடங்க நொடி பொழுதும் ஓய்வின்றி உடம்போடு கிடந்து இயங்கிய இதயமும் நின்றுவிட
அதனால் இரத்த ஓட்டமும் நின்று போக மூளையும் சதா எதையாவது நினைப்பதிலிருந்து விடுபட்டு நினைவற்ற தன்மைக்கு போய்விடுகிறது. மொத்தத்தில் எல்லாமே ஸ்தம்பித்து விடுகின்றன. இதில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட வடிவத்தில் உயிர் என்று ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. கூட்டி கழித்து பார்த்தால் மொத்த விஷயமும் ஒருங்கிணைந்த நிலையில் ஒரு இயக்கம் ஏற்படுகிறது. அதைத்தான் உயிர் என்கின்றோம் என்பது வரை தெளிவாகிறது. எல்லாம் சரி. இப்படி ஒட்டுமொத்த சேர்க்கையில் உருவாகும் இயக்கத்தை எப்படி உடம்பிலிருந்து, பலாப்பழத்திலிருந்து தனியே சுளையை எடுப்பது போல எடுக்க முடியும்? கூடு விட்டு கூடு பாயும் பிராகாமியமோ உடம்பு அப்படியே இருக்க, உடம்பை விட்டு உயிரானது விலகி ஒரு வீட்டில் இருந்து நாம் இன்னொரு வீட்டுக்குள் நுழைவது போல இன்னொரு உடம்புக்குள் நுழைகிறது என்றல்லவா கூறுகிறது. அறிவியல் பூர்வமாக உயிர் பற்றி ஆராய்ந்ததில் அது ஒரு தனிமம் அல்ல, கூட்டு சேர்க்கையில் உருவான இயக்கம் என்பதாகத்தான் அறிய முடிகிறது. கூட்டு சேர்க்கையில் ஒன்று கலைந்தாலோ இல்லை குறைந்தாலோ கூட மற்றவையும் செயலிழந்து இயக்கம் நின்று விடுகிறது. ஆனால் பிராகாமியப்படி பார்த்தால் உயிர் என்பது தனி, அது உடம்பில் இருந்தால் உடம்பு இயங்கும், அது விலகிவிட்டால் உடம்பு இயங்காது என்பது போல உணர்த்துகிறது. இதில் எது சரி? இப்படி இருக்க விக்ரமாதித்தனிலிருந்து திருமூலர் வரை எப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள்? அதன் சூட்சுமம்தான் என்ன? இனி கதைக்குள். அப்பொழுதுதான் டாக்டரை பார்த்துவிட்டு வந்திருந்தாள் சகுந்தலா. முகம் முழுக்க எண்ணெய் பசை, வெயிலில் அலைந்த களைப்பு. அவளுக்கு மேல் களைத்து போயிருந்தாள் உமா, 10 வயது மகள். இருவரையும் அதுவரை நாட்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டிருந்த ராமசாமி திரும்பி பார்த்தார். குழந்தை உமா வீட்டில் நுழைந்த நொடியில் கட்டிலில் படுக்கையில் போய் சுருண்டு படுத்து கொண்டது. பார்க்கவே என்னவோ போல் இருந்தது. டாக்டர் என்ன சொன்னார் சகுந்தலா? ராமசாமி தான் விசாரித்தார். அவர் காலிலும் பெரிதாக கட்டு. அதுதான் அவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படிக்கவே காரணமோ என்று தோன்றியது. சகுந்தலா பெருமூச்செறிந்தாள். மௌனமாக நின்றாள். உன்னதான் சகுந்தலா, டாக்டர் என்ன சொன்னார்? அவர் எங்க சொன்னார்? ஒட்டு மொத்தமா மூடி மறைச்சு பேசின மாதிரி தான் எனக்கு படுது. உங்களை எப்படியாவது வர சொன்னார், உங்ககிட்ட பேசிக்கிறாராம். என்ன நீ, நான் தான் நடமாட முடியாதபடி காலில் கட்டோடு இருக்கேனே, நீ இதை அவர்கிட்ட சொன்னியா? சொல்லியும் இல்லை எப்படியாவது வர சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம உமாவுக்கு ஏதோ தீர்க்க முடியாத வியாதின்னு தானே அர்த்தம். அட பைத்தியமே, ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? உனக்கு சொன்னா புரியாதுன்னு நினைச்சிருக்கலாம், சமாளித்தார் ராமசாமி. இல்லைங்க, நீங்க தான் சமாளிக்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன? நம்ம உமாவுக்கு ஏதோ பயங்கரமான வியாதி, அவ பொழைக்கிறதே கஷ்டம், இதுதான் விஷயம். இதைத்தான் அவர் உங்ககிட்டேயும் சொல்ல போறார். வாயை கழுவு முதல்ல. ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? வியாதிங்கிறது பாவத்தால் வர ஒன்று. நீயோ நானோ என்ன பாவம் பண்ணிட்டோம் நம்ம குழந்தைக்கு வியாதி வர? பாவத்தால் வர்றது வியாதிங்கிறது உங்க எண்ணம். ஆனால் கிருமிங்களால் வர்றது தான் வியாதிங்கிறது விஞ்ஞானம். நாம் எந்த பாவமும் பண்ணாட்டியும் நம்ம மகளுக்கு இப்படி புரியாத ஒரு வியாதி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் விஞ்ஞானம் சொல்கிற காரணமான கிருமிதானே. சகுந்தலா பதிலுக்கு பதில் பேசினாள். தெரிந்ததை தோன்றியதை பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ராமசாமிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சரி என்று வலியை பொறுத்து கொண்டு டாக்டரை சந்திக்க புறப்பட்டார். சரியாக 3 மணி நேரம் கழித்துவிட்ட நிலையில் திரும்பியவரை வாசற்படி அருகே நின்று கொண்டு வரவேற்றாள் சகுந்தலா. அவர் முகத்தில் பயங்கர வாட்டம். அதுவே பிரச்சனையின் ஆழத்தை காட்டி கொடுத்து விட்டது. என்ன சொன்னாருங்க டாக்டர்? அவள் கேட்டாள். ஆனால் அவரிடம் பதிலில்லை. நேராக படுக்கையில் கிடந்த மகளிடம்தான் சென்றார். ஒரே மகள். திருமணமாகி 6 வருடம் கழித்து, அதுவும் சஷ்டி விரதம் இருக்க போய் பிறந்தவள். அழகென்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. முருகன் பரிபூர்ண கருணையை காட்டிவிட்டதாகத்தான் ராமசாமியும் சகுந்தலாவும் நினைத்தனர். ஆனால் காட்டியது கருணை இல்லை, கொடுமை என்பது இப்பொழுதுதான் தோன்றுகிறது. உமாவுக்கு வயிற்றில் புற்றுநோய், உலகையே ஆட்டி படைக்கும் நோய்.
இன்று வரை ஒரு முழு மருந்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத நோய். அந்த கொடிய நோய் தன் மகளுக்கு. கடவுளே, நினைக்கும் போதே நெஞ்சு பாரமாகி போனது. திசுக்களால் ஆன இதயம் இரும்பால் ஆனது மாதிரி தக் தக்கென்று நெஞ்சு கூட்டை மெத்தியது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னதை தானே அவரும் சொன்னாரு. சகுந்தலா கையை ஆட்டி கேட்ட விதமே பயங்கரமாக இருந்தது. மௌனமாக நின்று அவள் கருத்தை ஆமோதித்தார் ராமசாமி. எனக்கு தெரியும், என் உமா என்னை விட்டு போயிட போறா. அதான் உண்மை. நாம் கும்பிடுற சாமிங்க எதுக்குமே நம்ம மேலே கருணை இல்லை. இனி எந்த சாமியை கும்பிடுறதுலேயும் அர்த்தமும் இல்லை. சகுந்தலா பிதற்ற ஆரம்பித்து விட்டாள். அவர் ஒன்றும் அதற்கு தடை போடவில்லை. அவருக்கும் அவள் கருத்தில் ஒப்புதல்தான் என்கின்ற மாதிரி மௌனமாக இருந்து விட்டார். டாக்டர் சொன்னது மட்டும் அழியாமல் காதில் எதிரொலிக்க தொடங்கியது. சாரி மிஸ்டர் ராமசாமி, கேன்சரோட ரொம்ப முத்தின ஒரு ஸ்டேஜில் இருக்கா உங்கள் பொண்ணு. கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்தா ஒரு 3 மாதம் கூடுதலாக உயிர் வாழ்வா. அவ்வளவுதான். உங்களுக்கு அனாவசிய மருத்துவ செலவை வைக்க நான் விரும்பலை. கொடுமையான இந்த நிலையை நீங்கள் ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. டாக்டர் கூறியது காதில் சுழன்று சுழன்று அடித்தது. கண்களில் ஊற்று பீரிட்டது போல கண்ணீர். வாழ்க்கை க்ஷணத்தில் மாறிவிட்டது. இந்த நொடியில் உலகத்தின் சக்கரவர்த்தியாக உங்களை ஆக்குவதாக எல்லா வல்லரசுகளும் தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் கூட துளி சந்தோஷம் ஏற்பட போவதில்லை. ராமசாமியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அதே சமயம் சகுந்தலா வீட்டில் மாட்டப்பட்டிருந்த சாமி படங்களை எல்லாம் கலற்றி எறிந்து கொண்டிருந்தாள். காலண்டர்களையும் கிழித்து போட்டு தீயிட்டாள். நல்ல வேளை, நாராயணமூர்த்தி வீட்டுக்குள் நுழைந்ததால் ஒரு சில படங்கள் தப்பித்தின. அதில் யோகி சம்பங்கிநாதரின் புகைப்படமும் ஒன்று. அவர் சமாதியாகி எவ்வளவோ காலமாகிவிட்டது. நாராயணமூர்த்திக்கு தான் அந்த யோகி பற்றி ராமசாமி அறியவே காரணம். என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நாராயணசாமி காட்டமாக கத்தினார். பதிலுக்கு அவள் கண்களில் கண்ணீர். ராமசாமியும் மௌனம் சாதித்தார். என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? தொடர்ந்து அவர் துருவியதில் மெல்ல உண்மைகள் அவருக்கு தெரிய தொடங்கின. சில பல நிமிடங்கள் அவராலும் பேச முடியவில்லை. இருந்தும் சுதாரித்தார். சரி ராமசாமி, புறப்படு. எங்க நாராயணமூர்த்தி? புறப்படு சொல்றேன். எங்கன்னு சொல்லுப்பா. நீ கூப்பிடுற இடத்துக்கு சட்டுன்னு வர்ற நிலையில நான் இருக்கேன். என் காலை பாரு. அப்படியே என் மனநிலையும் யோசிச்சு பாருப்பா. இதையெல்லாம் நீ சொல்லணுமாக்கும். இந்த நிலையிலையும் நீ கிளம்புனா காரணம் இல்லாம சொல்வேனா? சரி, எங்கனாவது சொல்லு. நம்ம சாமி சமாதிக்குதான். நாராயணமூர்த்தி சொன்ன மறுநொடி ராமசாமி முகம் அஷ்டகோணலாக மாறியது. என்ன ராமசாமி, புறப்படு. இல்லப்பா, நான் வரல, என்னை விட்டுரு. அட, நீ வேற. இந்த மாதிரி நேரத்துல தான்ப்பா நாம சமாதிக்கே போகணும். போய் என்னப்பா கேள்வி இது? அவர்கிட்ட முறையிடுவோம். அட போப்பா. என்னமோ இந்த நிமிஷம் வர நான் தத்தேரியா சுத்திக்கிட்டு இருந்த மாதிரியில பேசுற. அதெல்லாம் எங்க போய் யாரை பார்த்தாலும் உமா பிழைக்க மாட்டா. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. டாக்டருங்களை விடுப்பா, 1ன்னா 9ம்பாங்க. நீ நம்பிக்கையோட புறப்படு. எனக்கு நம்ம சாமி மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கு, ஆனா எனக்கு இல்லை. இந்த வியாதி எனக்கு வந்திருந்தா கூட தாங்கி இருப்பேன். பாத்தியா, இது சாகர வயசா? அதெல்லாம் ஒரு சரியான காரணம் இருக்கும் ராமசாமி. என்ன காரணம்? பொடலங்கா காரணம். பூர்வ ஜென்மத்தில் நான் அந்த பாவம் பண்ணினேன், இந்த பாவம் பண்ணினேன், அதான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவேன். போப்பா. நேத்து திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிருந்தேன். செருப்பு விடுறதுல இருந்து விளக்கு ஏத்துறக்கு வரைக்கும் காசு. காசுன்னா காசு, அநியாய காசு. லட்சக்கணக்கில் வருமானம். அதுவும் எல்லாரும் பயப்படுற சாமிக்கு முன்னால. அந்த சாமி என்ன வேலை எடுத்துக்கிட்டு வந்து குத்தி கொன்னுட்டா போயிடுச்சு. விட்டா வேலையே வச்சு சம்பாதிப்பாங்க போல இருக்கே. இதோ பார், கடவுள் நம்பிக்கை, சாமியார் நம்பிக்கை எல்லாம் சும்மா. நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கடவுள்னு ஒருத்தன் இருந்திருந்தா அவர் அநியாயங்களை பார்த்துக்கிட்டு எப்பவோ வந்திருக்கணும். கருப்பு பட்டை போட்டவங்க சொல்கிற மாதிரி பக்திங்கிறதெல்லாம் பாடாவது நினைப்புப்பா. இந்த உலகம் எப்பவும் வலுத்தவனுக்கு தான். இளைச்சவன் பணிஞ்சு போயிடணும், இல்லாட்டி அழிஞ்சு போயிடணும். நான் 2வது ரகம், அழிஞ்சு போயிட்டு போகிறேன். நீ போய் உன் வேலையை பாரு.
ராமசாமியிடம் விரக்தியும் வெறுப்பும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டது. இந்த சமயத்தில் எது சொன்னாலும் எடுபடாது என்பது நாராயணமூர்த்திக்கும் விளங்கியது. எனவே அவரும் அதற்கு மேல் நின்று பேச்சை வளர்க்காமல் அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் திட்டமிட்டபடி நேராக யோகி சம்மங்கிநாதர் சமாதி அமைந்துள்ள காரையார் காட்டிற்கு சென்றார். அத்தியாயம் 3. குறிப்பு. உயிரை பற்றி விஞ்ஞான பார்வை பார்த்தால் அது ஒரு விதம், ஆன்மீக பார்வை பார்த்தாலோ அது வேறு விதம். இரண்டு பார்வையும் பார்த்தவர்களில் சிலர் ஆன்மீக பார்வைதான் சிறந்தது என்கிறார்கள். அதில்தான் உயிரின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள். எப்படி? முதலில் உயிரை பற்றிய விஞ்ஞான பார்வைக்கு வருவோம். விஞ்ஞானம் என்பது எது? கண்ணால் கண்டு, காதாலும் கேட்டு, கருத்தாலும் உடன்பட்டு ஒன்றை ஒப்புக்கொள்வதே விஞ்ஞானம். இப்படி ஒப்புக்கொள்ளும் ஒன்று என்றும் மாறாமலும் இருக்க வேண்டும். மாறும் இயல்புடைய ஒன்றை விஞ்ஞானம் மறுத்து விடுகிறது. உதாரணமாக, இன்று ஒரு அணுகுண்டு செய்கிறோம். அதன் வேலை எப்பொழுது வெடிக்க செய்தாலும் வெடித்து அழிவை உருவாக்குவதே. ஆனால் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு உபயோகிக்காமல் வைத்திருக்கும் நிலையில் வேறு மாதிரி தாக்கங்களை உருவாக்கி அது செயல்படாமல் போனால் அது விஞ்ஞான பூர்வ கண்டுபிடிப்பே அல்ல. அடுத்து, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளில் இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்வதில் எப்பொழுதும் நிற்பது நம்முடைய அறிவுதான். ஒருவரின் அறிவு என்பது அவர் அறிந்திருக்கும் அளவை சார்ந்தது. அவர் எவ்வளவு படித்திருக்கிறார், எத்தனை பேருடன் பழகி அனுபவப்பட்டிருக்கிறார் என்பதையும் பொறுத்து. இம்மட்டில் மிகுந்த அனுபவசாலியும் மிகுந்த கல்வி கற்றவர்களும் கூட இந்த பரந்த உலகின் முன்னால், வானில் உள்ள கோள்கள் மற்றும் விண்மீன்களின் முன்னால் காற்றில் மிதந்து திரியும் தூசி துணுக்கு அளவு கூட இல்லாதவரே. இப்படி ஒரு துளி அளவு கூட இல்லாத ஒருவர் தன் பட்டறிவால் மொத்த உலகை, அதன் இயக்க ரகசியங்களை, மர்மங்களை கண்டறிய முடியுமா? நிச்சயமாக முடியாது. பல ஆயிரம் பேர் முயன்றாலும் கூட முடியாது. ஏதோ ஒரு துளி அளவு அறிந்திருப்போம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இன்றைய விஞ்ஞானமும் அப்படித்தான். அது அறிந்திருப்பது மிக கொஞ்சம், அறிய வேண்டியது மிக மிக அதிகம். அப்படியே ஆன்மீகத்துக்கு வந்தால் அதன் பார்வையே வேறு விதமாக இருக்கிறது. அது ஒரு சுலப வழியை காட்டுகிறது. ஒரு பானை முழுக்க சோறு வெந்துவிட்டதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள ஒரு சோறு போதாதா என்ன? உலகை, அதன் மர்மங்களை புரிந்து கொள்ளவும் நீ அனாவசியமாக சிரமப்பட வேண்டாம். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய். அதில் வெற்றி பெற்றுவிட்டால் தானாக உலகம், அண்டவெளி, மற்ற கோள்கள் என்று எல்லாமே புரிந்துவிடும் என்கிறது. இதைத்தான் சித்த பெருமக்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது என்கிறார்கள். அந்த வகையில் நம்மை நாம் புரிந்து கொள்ள அப்படி என்ன இருக்கிறது என்று கேள்விகள் விரிகின்றன. இனி கதைக்குள். தாஜ் ஹோட்டல். பரபரப்பான ஒரு சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்த இழுக்க ஆரம்பித்திருந்த 4 பேரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் டிரைவர் மாணிக்கம். என்ன மாணிக்கம், என்னடா ஊரை சுத்தி காட்ட சொல்லாம சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்களேன்னு ஒரு திகைப்பா இருக்கா? அதுவரை அவ்வளவாக பேசியிராத கண்ணன் முதல் தடவையாக கேட்டான். ஆமாங்க, நிஜமாத்தான் சொல்றீங்களா, இல்லை இதுவும் ஏதாச்சும் கலாட்டாவா? நோ நோ, இட் இஸ் வெரி சீரியஸ். நிச்சயமா உன்னை ஆழம் பார்க்கவோ கலாட்டா பண்ணவோ இதை சொல்லலை. என்னங்க நீங்க, நல்லா இருக்கிற யாராச்சும் சுடுகாட்டுக்கு போக ஆசைப்படுவாங்களா? ஏன், நாமெல்லாம் பார்க்கும் பீச்சும் தான் போகணும்னு ஏதாவது சட்டமா என்ன? அப்படி இல்லைங்க, அது ஒரு மாதிரியான இடம், நினைக்கவே யாருக்கும் பிடிக்காத ஒரு இடமும் கூட. அங்க போய். நீ சொல்றது சரிதான், ஆனா நாங்க அந்த இடத்த அப்படியெல்லாம் பார்க்கல. ஒரு தெரு சுத்தமா இருக்க குப்பை தொட்டி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு ஊருக்கு சுடுகாடும். செத்துட்டா மனுஷனும் குப்பைதானே. அவனை எரிச்சு சாம்பலாக்கி ஊருக்கு சேவை செய்கிற இடத்துல பேய் இருக்கு, பிசாசி இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம பயப்படுறாங்க. இதனால சமூக விரோதிகள் சேர்ந்துக்கிட்டு சீட்டு ஆடுற ஒரு இடமா அது ஆகிப்போச்சு. சுடுகாடுங்கிறது ஒரு புனிதமான இடம். அது நல்லபடியா இருக்கணும். அங்கே எந்த விதமான பேயும் பிசாசும் இல்லை.
எல்லாம் கற்பனைன்னு சொல்றது தான் எங்க நோக்கம். அதுக்காக ஒரு அசத்தலான சுடுகாட்டுக்கு போய் தங்கி அங்க நடக்கிற அவ்வளவையும் படம் பிடிச்சு அப்புறமா கிரிப்பா ஒரு அரை மணி நேரம் ஓடுற படமா அதை தயாரிக்கணுங்கிறது தான் எங்க நோக்கம். கண்ணனின் விளக்கம் மாணிக்கத்தின் வாயை அடைத்துவிட்டது. மிரள மிரள பார்த்தான். இப்படி பேசுபவர்களிடம் எதை பேசுவது? ஷூட்டிங்னா ஊட்டி கொடைக்கானல்னு போய்கிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் நாங்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க. சினிமானாலே காதல் காமெடி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவுலையும் நாங்கள் வேறுபடுறோம். வித்தியாசம், அதுக்கு இன்னொரு பேர் தான் மிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன? அப்படின்னா நான் உனக்கு புரிகிற மாதிரி தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழில் பேசின வர சரி, கடைசியாக மிஸ்டிக்கோ கிஸ்டிக்கோ ஏதோ ஒன்று சொன்னீங்களே. ஓ அதுவா? மிஸ்டிக்னா ஆத்ம பலம்னு அர்த்தம். ஆனால் மந்திர தந்திரம்ங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதாவது ஆத்ம பலமுள்ள உண்மையான நண்பர்கள்னு அர்த்தம். என்னங்க நீங்கள் ஆத்ம பலம் அது இதுன்னுக்கிட்டு ஒன்றும் புரியலிங்க. ஆத்ம பலனாலே உனக்கு என்னன்னு புரியலையா? சரிதான், ஆத்மானாவது என்னன்னு தெரியுமா? மாணிக்கம் முழித்தான். செத்ததுக்கு அப்பால ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். மாணிக்கம் பரிதாபமாக மூஞ்சியை வைத்து கொண்டு சொன்னதை பார்த்து 4 பேரும் கிளிக் என்று சிரித்து விட்டனர். என்னங்க சிரிக்கிறீங்க? இதுக்கு தாங்க இந்த படித்த துண்டு தாடி வச்ச அவங்க ஆளுங்களோட கூடலாம் பேசக்கூடாதுங்கிறது. ஆட என்ன மாணிக்கம் இப்படி அழுத்துக்கிற? சரி சரி, இனி உன் கூட வாயாடுறதுல அர்த்தம் இல்லை. விளக்கம் தந்தாலும் புரியாது. வேலையை பார்ப்போம். நாங்கள் கேட்ட மாதிரி சுடுகாடு எங்கே இருக்கு? அது இருக்குதுங்க ஏகத்துக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சுடுகாடு வேணும்? புடவை துணிமணிகளில் ரகம் காட்டி எது வேண்டும் என்கிற மாதிரி கேட்டான் மாணிக்கம். எப்படிப்பட்ட சுடுகாடுனா? ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது. சதா போனம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அங்கு ஒரே ஒரு வெட்டியான்தான் இருக்கணும். அவனை பார்த்தா பயமாக இருக்கணும். நிறைய சமாதிங்க இருக்கலாம். அதாவது இடுகாடு சுடுகாடு இரண்டும் கலந்து இருக்கணும். குறிப்பாக ஒரு பிணத்தை புதைக்கிறதையோ இல்லை அடக்கம் செய்கிறதையோ அப்புறம் சடங்கு செஞ்சு எரிக்கிறதையும் நாங்கள் படமாக எடுக்க போகிறோம். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்குற எல்லாமே பயங்கர குண்டாங்குதுர். காசு செலவு பண்ணால் இங்கே எல்லா காரியமும் நடக்கும். ஆனால் நான் கூட இருக்க முடியாது. ஏன் ஐயா? என்னங்க நீங்கள் எரிக்கிறதையும் புதைக்கிறதையும் போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் எங்கே போனாலும் அதே ஞாபகமாக தான் இருக்கும். சரி, உன்னை வற்புறுத்த விரும்பலை. நீ எங்களுக்கு தேவையான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு கார்லேயே வெயிட் பண்ணு. நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து சேர்றோம். உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அட சும்மா சொல்லுப்பா. திரும்பி வருவீங்களா? அப்படின்னா சுடுகாட்டுக்கு போய் அங்கேயே தங்கி இருந்துட்டு திரும்பி வர முடியும்னு எனக்கு தோணலிங்க. என்ன, எங்களை எப்பயே அடிச்சிடுமா? எது வேணால் நடக்கலாம். அப்போ வெட்டியானை அது எதுவுமே பண்ணாதா? அவனுக்கு அது பொழப்பு. அடுத்து அவனுக்கு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியும். எங்களுக்கும் தெரியும். எங்களை யாருன்னு நினச்ச? நாங்கள் நவீன விக்ரமாதித்தர்கள். 4 பேரும் ஒரே மாதிரி சிரித்தார்கள். மாணிக்கம் முகத்தில் மட்டும் அது எதில் போய் முடியுமோ தெரியவில்லை என்கிற மாதிரி ஒரு கவலை. சரிங்க, நீங்கள் குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு தயாராகுங்க. நான் தத்தநேரி வரை போயிட்டு வந்துடுறேன். புறப்பட்டான். அறைக்கு வெளியே வந்தான். ரூம் பாய்கள் எல்லாம் அவனுக்கு நல்ல பழக்கம். மாணிக்கம் ஒரு மாதிரி முகத்தோடு வருவதை பார்த்து கச்சிதமாக விசாரித்தான் ஒரு ரூம் பாய். என்னையா பார்ட்டி மாந்தோப்பு கிளியே சுருளி மாதிரியா? அவ்வளவு கஞ்சனா என்பது கேள்வி. அடப்போப்பா, வந்திருக்கிறது 4 பேருமே சரியான பாதாள பைரவி ரங்காராவா இருப்பாங்க போல என்று அதிர்ச்சி அளித்துவிட்டு அவர்கள் ஆவலையும் சொன்னான். ரூம்பாய் முகமும் இஷ்டத்துக்கு மாறிப்போனது. அப்ப இப்ப தத்தநேரிக்கு போறியா? ஆமா, அப்பப்ப மாமா வேலை பார்த்து தான் பழக்கம். இது ஒரு புது மாதிரி வேலையா இருக்கு. சரி, அத்தை விடு. பார்ட்டிங்க நல்ல காசுக்காரங்களா? பின்ன ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கே 500 ரூபாய் தந்திருக்கானுங்க. 500 ரூபாய் நோட்டா? ஆமாம்ப்பா, முதல்ல போய் செக் பண்ணு. 500 ரூபாயெல்லாம் இப்போ சாதாரணமாக கலர் ஜெராக்ஸ் மிஷின்லேயே அடிக்கிறானுங்க. ஐயோ, நீ என்னப்பா பீதியை கிளப்புற? பின்ன
இந்த மாதிரி சுடுகாடு கெடுகாடுன்னு அலம்பல் பண்ணுற பார்ட்டிங்க அப்படித்தான் இருப்பாங்க. சுடுகாட்டில் எதையாவது புதைச்சி வைக்க வழி இருக்கான்னு பார்ப்பானுங்க. ஏய், என்னப்பா நீ புதுசாக சொல்லி அலம்பல் பண்ணுற? எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். இப்போ கூட நம்ம ஹோட்டலில் ஒரு சாமியார் தங்கியிருக்காரு. முத்தையா மன்றத்தில் சாயந்தரம் மூச்சு உடற்பயிற்சி பேச போகிறாராம். ஏன்னா நமக்கெல்லாம் மூச்சு விட தெரியாது பாரு. சரி, அவருக்கு என்னவா? அவர் அப்படியே அந்தரத்தில் மிதப்பாராம், தண்ணியிலையும் நடப்பாராம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவாராம். அமெரிக்கா, ஜப்பான் எல்லா இடத்துலையும் அவருக்கு சிஷ்யங்க இருக்காங்களாம். அடித்து விட்றாங்கப்பா. இப்போ அவர் எப்படி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதான் இந்த மாதிரி ஊருக்கு ஊர் சாமியாருங்க முளைச்சிக்கிட்டே இருக்கானுங்களே. அதுக்கு இல்லைப்பா, இன்றைக்கி உழைக்கிறோம் பொழைக்கிறோங்கிறதுக்கு காலமே இல்லை. இப்படியெல்லாம் டுபாக்கூர்த்தனமாக ஏதாச்சும் பண்ணுறவங்களுக்கு தான் காலம். பாரு, சாமியாருக்கு எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலு? வந்ததுலேருந்து கதவையே திறக்கலை. ஒரு ஆர்டர் கூட புக் பண்ணல. நான் கூட சாமி நீங்கள் எப்படி ஆந்திரத்தில் மிதிப்பீங்கோ, கொஞ்சம் மிதந்து காட்டுங்கோன்னு சொல்லி அவரை ரேக்கி விடலாம்னு இருக்கிறேன். பார்த்துப்பா, நான் வரேன். எதுக்கும் நீ சொன்ன மாதிரி 500 ரூபா நோட்டை செக் பண்ணிடுறேன். அப்புறம் போலீஸ்காரனுங்க நம்மளை போட்டு கடாவ ஆரம்பிச்சிடுவானுங்கோ. தீவிரவாதிகளை பிடிக்க மாட்டாங்க. உன்னையும் என்னையும் மாதிரி அன்னாடங்க காய்ச்சிங்க கிட்ட தான் வீரத்தை காட்டுவானுங்க. புலம்பியபடியே கிளம்பி சென்றான். அது ஒரு விதமான ஹோட்டல். வழக்கமான கட்டிட அமைப்பு கிடையாது. பளிச்சென்று எல்லா இடமும் துப்புரவாக இருக்கும். சில நேரங்களில் ஒரே இடத்தையே சுற்றி கொண்டிருப்போம். மாணிக்கத்திற்கும் குழம்பியது. அப்பொழுது அருகில் உள்ள ஒரு அறைக்கதவு மலுக்கென்று திறந்து கொள்ள, சாய்பாபா போல கழுத்து முதல் கால் வரையிலான ஒரு காவி அங்கியோடு ரவீந்திரநாத் தாகூரே உயிரோடு வந்துவிட்ட மாதிரி ஒருவர் கதவுக்கு அப்பால் தெரிந்தார். ஜோதி சுடர் போல முகம் அவ்வளவு பளிச்சென்று இருந்தது. கண்களில்தான் அதீத ஒளி. கண்ணின் கரும் பாப்பாக்கள் ஏதோ ஒரு பச்சைக்கல் போல கொஞ்சம் கருப்பு கலந்து தெரிந்தது, மின்னியது. ரூம்பாய் சொன்ன சாமியார் இவர்தானோ? மாணிக்கம் அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். அவர் ஒரு குறுநகை பூத்தார். சிரிப்பா அது? மோனோலிசா முகத்தில் அவளது இலக்கடையில் ஒட்டியிருக்கும் புன்னகையை விடவும் மேலான ஒற்றான ஏகப்பட்ட அர்த்தங்கள் கொண்டிருந்தது அது. பல வினாடிகள் பேச்சே வரவில்லை. உலகில் எவ்வளவோ அபூர்வ காட்சிகள், அதில் இந்த முகத்தையும் சேர்க்கலாம் என்று தோன்றியது. மாணிக்கம் தன்னையும் அறியாமல் அவரை பார்த்து வணக்கம் சொன்னான். அவர் இதமாக கையை அசைத்து உள்ளே வர சொன்னார். எஜமான் பின் செல்லும் நாய்க்குட்டி போல அவனும் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் அற்புதமான தசாங்கம் வாசம். ஒரு மேஜை மேல் ஒரு சந்நியாசியின் படமும் அந்த படத்தின் முன் விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. ஏதோ அமைதியான கோயிலுக்குள் நுழைந்தது போல் இருந்தது. வாப்பா வா. அவரும் வாய் திறந்து அழைத்தார். அழைத்த விதத்தில் அப்படி ஒரு அன்பு தெரிந்தது. கூடவே இப்படியெல்லாம் எல்லோரையும் அழைக்க முடியாது என்றும் தோன்றியது. ஏதும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றான் மாணிக்கம். நீ ஒரு கார் டிரைவர் தானே? அவர்தான் கேட்டார். ஆமா சாமி, ஆமா. நீங்க? என் பேரு சிவானந்தம். பார்த்தாலே தெரியுமே, நான் ஒரு சைண்ட். அவன் புருவம் அப்படியென்றால் என்ன என்பது தெரியாமல் வளைந்தது. அதாவது சாமியார்னு சொன்னேன். நல்லதுங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? மதுரையில் சில இடங்களை நான் சுற்றி பார்க்கணும், கூட்டிகிட்டு போறியா? அவர் அப்படி கேட்பார் என்று மாணிக்கம் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் கொஞ்சம் சங்கடத்தை காட்டினான். என்னப்பா யோசிக்கிற? வேற வேலை இருக்குதா? ஆமாம் சாமி, மெட்ராஸில் இருந்து 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ தான் வண்டியை புக் பண்ணாங்க. அப்படியா? சரி, நான் வேறு ஏற்பாடு செய்துக்கிறேன். இப்போ தான் ரிசப்ஷனில் கேட்டேன், உன்னை பற்றி சொன்னாங்க, அதான் கேட்டேன். காக்கி சட்டை போட்டிருக்கிறதால நீ தான் டிரைவராக இருக்கணும்னு யூகிச்சு தான் உன்னை பார்த்து டிரைவரானு கேட்டேன். அவர் அழகாக அவனை அறிந்த வழிவகைகளை விளக்கினார். அதுவே தன்னிடம் எந்த அற்புத சக்தியும் கிடையாது என்று சன்னமான குரலில் அவர் சொல்கிற மாதிரி தோன்றியது. அவர் பேச்சு
தெளிவான அணுகுமுறை எல்லாமே மிக பிடித்து போய்விட்டது மாணிக்கத்துக்கு. சாமி, எங்கெல்லாம் போக ஆசைப்படுறீங்க? பணிவாக கையை கட்டிக்கொண்டு கேட்டான். முதல்ல மீனாட்சி அம்மனை தரிசிக்கணும். அப்புறம் வண்டியூர் மாரியம்மன், பிறகு அழகர் கோவில் கள்ளழகர், திருப்பரங்குன்றம் முருகன், இப்படி வரிசையா. மாணிக்கம் பரிதாபமாக பார்த்தான். இவரோடு கோயில்களுக்கு போவது பெட்ரா, அந்த 4 கில்லாடிகளோடு சுடுகாட்டுக்கு போவது பெட்ரா என்று ஒரு கேள்வி உடனே உள்ளோடியது. இருந்தும் அவர்களிடம் ஒப்புக்கொண்டு விட்டது தடுத்தது. என்ன செய்யலாம்? கேள்வியில் விழுந்தவனுக்கு நண்பன் வேலாயுதம் ஞாபகம் வந்தது. அவனும் கால் டாக்ஸி தான் ஓட்டுகிறான். அவனை இவரோடு சேர்த்துவிட்டால் என்ன என்று தோன்றியது. சாமி, என்னால் முடியாதுங்க. நான் ஏற்கனவே கமிட் ஆகிட்டேன். நம்ம தோஸ்த் ஒருத்தன் இருக்கான், அவனை ஏற்பாடு செய்யட்டுங்களா? சுவாமிஜியும் தலையசைத்தார். நல்லது சாமி, ஒரு அரை மணி நேரத்தில் அவன் இங்கிட்டு வந்து உங்களை பார்ப்பான். பேர் வேலாயுதங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல பையனுங்க என்றான். அவரும் ஆமோதிப்பாய் சிரித்தார். நல்லது, நான் அப்போ புறப்படுறேனுங்க என்று அங்கிருந்து வெளியே வந்தவன் திரும்பி அந்த அறையில் டேபிளில் இருந்த சுவாமிஜி ஒருவரின் புகைப்படத்தை பார்த்தான். அவர் பேரு யோகி சம்மங்கிநாதர். பொதிகை மலையில் காரையார் காட்டில் மகா சமாதி ஆயிட்ட ஒரு சித்தர். அவனாக கேட்கும் முன் சிவானந்தம் என்னும் அந்த சாமியார் மனிதர் தானாக முன்வந்து கூறினார். அப்படிங்களா? ஆமாம். நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க சாமி? ஒரு பிரசங்கத்துக்காக. ஆமாம் இல்லை, முத்தையா மண்டத்தில் கூட நீங்கள் மூச்சு பயிற்சி பற்றி பேச போகிறதா கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே, உன்வரை தெரிஞ்சிருக்கே. ஆமாம் சாமி, மூச்சு விடுறதுல அப்படி என்ன சாமி இருக்குது? எல்லாரும் விட்டு உள்வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அவனையும் அறியாமல் ஒருவித ஏளனம் இந்த கேள்வியில் கலந்து விட்டது. அவர் பதில் சொல்லாமல் முதலில் சிரித்தார். பிறகு, மூச்சு காத்துல தான் எல்லாம் இருக்குது. ஆடு மாடுங்களும் சுவாசிக்குது, அது அனிச்சை. அப்படி அனிச்சையாக சுவாசிக்கிறதுல இருந்து வேறுபட்டு சுவாச முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் உடம்பும் மனசும் ரொம்ப ரொம்ப லேசாயிடும். அதை பற்றி தான் பேச போகிறேன், முடிஞ்சா வந்து கேள் என்றார். சரி சாமி என்றவன் சட்டென்று ரூம்பாய் சொன்ன அவரது சாகசங்கள் பற்றி ஞாபகங்கள் விழுந்து, ஆமாம் சாமி, நீங்கள் அந்தரத்தில் அப்படியே மிதப்பீங்களாமே, அப்படியா என்று கேட்டான். தொனியே அது எப்படி முடியும் என்கின்ற மாதிரியில் இருந்தது. அது என்ன ஒரு பெரிய விஷயம்? அவர் பதிலுக்கு கேட்டது சர்வசாதாரண ஒரு விஷயம் என்கின்ற மாதிரி இருந்தது. அவனுக்கும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது. சாமி, எங்க ஒரு தடவை நேரில் மிதந்து காட்டுங்களேன் என்றான். ஆனால் அவரோ போ வேலையை பாரு என்கின்ற மாதிரி கதவை மூடினார். அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. இருந்தாலும் நண்பன் வேலாயுதத்துக்கு ஒரு போனி கிடைத்தது சந்தோஷத்தை தந்தது. கூடவே அந்த சாமியார் நல்ல அழகு என்றும் ஒரு குரல் அவனுக்குள் ஒலித்தது. அத்தியாயம் 4. குறிப்பு. நம் உடம்பில் மனம் என்பது எங்கிருக்கிறது? விஞ்ஞானிகளிடம் அந்த கேள்வியை கேட்டதற்கு அவர்கள் மூளையில், குறிப்பாக காலிஃப்ளவர் போல ஒரு 680 கிராம் நிறையளவு கொண்ட மூளையில் உள்ள நியூரான் என்னும் செல்கள்தான் ஒட்டுமொத்த மனமாய் விளங்குகிறது என்றனர். இந்த மூளை எப்போது மடிகிறதோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முழு மரணத்தை அடைகிறான் என்கின்றனர். சில நேரங்களில் சிலருக்கு இதயம் இயங்கும், இரத்த ஓட்டமும் இருக்கும், உடம்பில் உயிர் இருக்கும். ஆனால் மூளை செயலிழந்து கோமா ஸ்டேஜுக்கு சென்றுவிடும். இப்படிப்பட்டவர்களை விஷ ஊசி போட்டு கொன்றுவிட சட்டம் இடமளிக்கிறது. அதற்கு முன் இவர்களது உடல் உறுப்புகளை எடுத்து பிறருக்கு பயன்படுத்தி கொள்கின்றனர். மொத்தத்தில் விஞ்ஞானம் மரணம் என்று குறிப்பிடுவது மூளை செயலிழப்பைதான். தொடர்ச்சியாக 5 நிமிடங்களுக்கு ஆக்சிஜன் மூளைக்குள் செல்லாமல் இருந்தாலே போதும், மூளை செயலிழந்து விடுகிறது. ஆக கூடி காற்றாகிய ஆக்சிஜன் தான் உயிரா? அதை கொடுத்து வாங்குவதில்தான் எல்லாம் இருக்கிறதா? போகட்டும். இறந்துவிட்டதாக கருதப்படுகிற ஒரு மனித உயிருக்குள் இன்னொரு உயிர் புகுந்து அதை செயல்படுத்துவதுதான் கூடுமாறல் என்கின்றது அஷ்டமா சித்து.
ஆனால் இறந்துவிட்ட மனித உடல் உயிரற்ற நிலையில் அதுவரை இயங்கி வந்ததற்கு நேர்மாறாக செயல்பட ஆரம்பிக்கும். நொதித்து போய் அழுகத் தொடங்கிவிடும். செல்கள் புழுக்களாக மாறி நெளிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு உயிராக இருந்த மனிதன் இறந்த நிலையில் லட்சம் கோடி புழுக்கள் உருவாகிட அவைகளின் உடலில் உயிர் அசைவு இருக்கும். இப்படி கெட்டு புழு கூட்டமாக மாறத் தொடங்கிவிட்ட ஒரு உடம்பில் இன்னொரு உயிர் எப்படி புக முடியும்? அப்படி புகும் உயிர் முதலில் எங்கு சென்று எதை இயக்கும்? மூளையையா, இல்லை இதயத்தையா? இதயம் இயங்கத் தொடங்கி இரத்தம் ஓட்டம் பாய ஆரம்பித்தாலே மூளைக்கும் ஆக்சிஜன் சென்று அது செயல்பட தொடங்கிவிடுமா? அப்படியே செயல்பட்டாலும் அந்த மூளையின் நினைவறைகளில், அதாவது நியூரான்களில் அந்த உடம்பில் முன்பு இருந்தவரின் வாழ்க்கை ஞாபகங்கள் தானே இருக்கும். உடம்பில் புகுந்த உயிர் எப்படி அந்த ஞாபகங்களை ஒதுக்கிவிட்டு தனது ஞாபகங்களை அதில் செலுத்தி இயக்க முடியும்? தனது ஞாபகம் என்பது தான் கைவிட்டு விட்டு வந்த உடம்பில் உள்ள மூளை செல்களில் அல்லவா இருக்கிறது. அஷ்டமா சித்துவிடம் கூடுமாறல் பற்றி புரிந்து கொள்ள முயல்கையில் இந்த கேள்விகளை ஒதுக்கிவிட முடியவில்லை. இனி கதைக்குள். அகத்தியர் அருவி அதற்குண்டான நீர்வீழ்ச்சியோடு காட்சி தந்தது. இதுவரை அதில் நீர் விழாமல் போனதே இல்லை என்று பஸ்ஸில் வரும்பொழுது ஒருவர் சொன்னது நாராயணமூர்த்திக்கு ஞாபகம் வந்தது. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார். இப்பொழுது பருவங்கள் மிக மாறிவிட்டது. இதை விஞ்ஞானிகள் எல்னினோ என்கிறார்கள். மழை காலத்தில் வெயில், வெயில் காலத்தில் மழை என்கின்ற தப்பு தப்பான மாற்றங்களில் நம் பூமி சிக்கிக்கொண்டு விட்டது. பெட்ரோலிய கலாச்சாரம் அதன் கேடு கெட்ட புகை, செல்போன் கலாச்சாரம் அதன் மின் அலைகள், தொலைக்காட்சி கலாச்சாரம் அதன் அலைவரிசை அலைகள், இவையெல்லாம் 50 வருடங்களுக்கு முன்பு இல்லை. அன்று பூமிக்கு மேலான வானவெளி வெறும் மேகப்பொதிகளோடு மிக தூய்மையாக இருந்தது. ஆனால் இன்று வானப்பந்தல் முழுக்க புகையழுக்கு, மின் பந்தல். இதனால் மேகங்களில் அடிக்கடி சிதைவுகள், ஒருங்கிணைந்து அது மழையாக மாறுவதில் சிக்கல்கள். மொத்தத்தில் உலகம் முழுவதும் சராசரி வெப்ப அளவு கூடிக்கொண்டே வருகிறது. வெப்பம் கூடினால் விபரீதம்தான். அந்த வெப்பத்தை குறைக்க ஒரே வழி மரங்களின் சுவாசமான கரியமில வாயுவும் ஏனைய சில கசிவுகளும் தான். ஆனால் காடுகள்தான் அழிந்து காலாவதியாகி வருகிறதே. அதைவிட கொடுமை ஆறுகள் திருட்டு போவது. காசு திருடுவார்கள், நகை நட்டு என்று திருடுவார்கள், காரை கூட திருடுவார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் பொருள்கள். எங்காவது மனிதர் ஒரு ஆற்றையே திருடுவானா? ஆனால் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயராலும் மணலை அள்ளியும் ஆறுகளை குற்றுயிரும் குலையுயிருமாக ஆக்கிவிட்டோமே. அன்றாட வாழ்வில் விஞ்ஞானத்தின் பேரால் சில சௌகரியங்களை செய்து கொள்ள இயற்கையை தானே சுரண்டி கொள்ளுள்ளோம். களவு போன இயற்கை, கற்பழிக்கப்பட்ட இயற்கை இப்பொழுது நம்மை பழிவாங்க தொடங்கியுள்ளது. தெருவில் வரும் தண்ணீர் லாரியை விட பெரிய தண்ணீர் லாரி வானத்தில் வரும் மலை மேகம்தான். அது வரவேண்டிய நேரத்தில் வராவிட்டால் என்னாகும் என்பதைத்தான் பூமியில் இப்பொழுது எல்லோரும் பார்க்க தொடங்கியுள்ளோம். அவர் இப்படியெல்லாம் தான் பேசிக்கொண்டு வந்தார். சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் எதையுமே மறுக்கவில்லை. குறிப்பாக வானம் கெட்டுவிட்டது என்கின்ற அவர் விளக்கம் மறுக்க முடியாத ஒரு நிஜமாக தோன்றியது. ஆம், 50 வருஷத்துக்கு முன் இவ்வளவு வாகனங்கள் ஏது? அதனால் பெட்ரோல் புகைதான் ஏது? அதே போல செல்போன் ஏது? டிவி சேனல்கள் தான் ஏது? எல்லாமே ஸ்பேஸ் என்னும் வான்வெளியை பயன்படுத்தித்தானே செயல்படுகின்றன. காலியான வானத்தில் இன்று சொல்ல முடியாத அளவு மின் அலைகள், அவைகளில் ஒளி சப்தங்களும் கூட. இதனால் வானம் மாறிவிட்டதே. உட்கார்ந்த இடத்தில் இருந்தே உணரலாமே. நாராயணமூர்த்தி கூட அவர் கருத்தை அரிய சிந்தனை என்றே கருதினார். அப்படியே அகத்தியர் அருவிலும் போய் குளித்தார். பனிக்கட்டியாக சில்லிட்டு உடம்பை துளையிடும் தண்ணீர் அது. ஆனால் வெதுவெதுப்பாக இருந்தது. அது கூட கெட்டுவிட்டது. உண்மையில் இப்பொழுது ஆசை நிரம்பிய மனிதர்கள் ஒரு பகுதியினரான விஞ்ஞானிகளால் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது என்றே தோன்றியது. இப்பொழுதுதான் சித்தர்கள் வெளிப்பட்டு தங்கள் ஆற்றலால்
கெட ஆரம்பித்திருக்கும் இந்த பூமியை கெடாமல் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டே அருவியில் மூழ்கினார். நாராயணமூர்த்தி சம்மங்கிநாதரை தரிசித்தாரா? மாணிக்கம் அந்த நாள் வரையும் சுடுகாட்டிற்கு அழைத்துச் சென்றானா? சுவாரஸ்யமாக அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.